அவருடைய திட்டங்களை எல்லாம் தமிழகத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் அண்ணன் இபிஎஸ் அவர்களால் மட்டுமே முடியுமே தவிர வேறு யாராலும் முடியாது. கடந்த 4 ஆண்டுகளில் மத்திய அரசுடைய எல்லா திட்டங்களும் தமிழகத்திற்கு வரவே இல்லை. ஆனால் அண்ணன் முதலமைச்சராக இருந்தபோது, அண்ணன் இபிஎஸ் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபொழுது நிறைய திட்டங்களை தமிழகத்தில் கொண்டு வந்தது அண்ணன் இபிஎஸ் அவர்கள். மத்திய அரசுடைய திட்டங்களை ஒரு மாநில அரசு நல்ல முறையில் செயல்பட முடியும் என்று சொன்னால் மத்திய அரசுடைய உதவி வேண்டும். ஆக மத்திய அரசுடைய உதவி அண்ணன் இபிஎஸ் அவர்களுக்கு நிறைய இருக்கிறது. 3 தடவை முதலமைச்சராக இருந்தவர், 3 முறை பாரத பிரதமராக வந்த நரேந்திர மோடி அவர்களுடைய திட்டங்களையும் அதனுடைய மக்களுக்கு தேவையான நல்ல பல திட்டங்களையும் நிதியை பெற்றுத்தர வேண்டும் என்று சொன்னால் அண்ணன் இபிஎஸ் அவர்களால் மட்டுமே முடியுமே தவிர வேற யாராலும் முடியாது. இன்றைக்கு தமிழகத்தில் நடைபெறுகின்ற ஆட்சி மக்கள் விரோத ஆட்சி. இது புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு எதிரான ஆட்சி, புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கு எதிரான ஆட்சி. இந்த ஆட்சி நிச்சயமாக அகற்றப்பட வேண்டும். இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டுமா வேண்டாமா? இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டுமா வேண்டாமா? நிச்சயமாக ஆட்சி அகற்றப்பட வேண்டும். பாலியல் வன்கொடுமைகள் எங்கு பார்த்தாலும் கஞ்சாவும் போதைப் பொருட்களும், தினசரி கொலை கொள்ளைகள். பேப்பரை திருப்பி பார்க்கவே முடியவில்லை. பேப்பரை பக்கத்தில் பக்கம் பார்த்தா பெண்கள் எங்கு பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமைகள். காரணம் திமுக காரங்களே உடன்பாடு இருக்கிறாங்க. இதையெல்லாம் ஒரு மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய இந்த பயணம் ஒரு வெற்றி பயணமாக அமைந்திருக்கிறது. நிச்சயமாக ஆட்சி மாற்றம் உறுதி என்பதை இந்த நேரத்தில் சொல்லி, இன்னும் கடம்பூர் ராஜு அவர்கள் நிறைய திட்டங்களை அண்ணன் இபிஎஸ் அவருடைய தலைமையில் இங்கே கொண்டு வருவார்கள். நாங்களும் உறுதுணையாக இருப்போம். இயற்கையான கூட்டணி பாரதிய ஜனதா கட்சியுடைய கூட்டணி. மத்தியிலே நமது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள், நமது அமித்ஷா அவருடைய ஆசையோடு இந்த கூட்டணி நிச்சயமாக வெல்லும் என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சி இரட்டை குல துப்பாக்கியாக நிச்சயமாக செயல்படும், மக்களுக்கு உதவி ஒரு ஆட்சியாக அமையும் என்பதை இந்த நேரத்தில் சொல்லி, வாய்ப்புக்கு நன்றி கூறி அண்ணன் அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் சொல்லி, அண்ணன் அவர்கள் இப்பொழுது உங்கள் மத்தியிலே உரையாற்றுவார் என்பதை சொல்லிக்கொள்கிறேன்.